அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிகளில் இரண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய ரிஷப ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 15 நாட்களில் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அந்த விஷயங்கள் என்ன என்பதையும் இந்த 15 நாட்களில் அவங்களுடைய ராசியில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பயணம் செய்து அந்த பயணத்தால் என்ன மாதிரி பிரச்சனைகள் என்ன மாதிரி மாற்றங்கள் இவர்களுக்கு கிடைக்க போகுது என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பெருமாளுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த பெருமாளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்களை வேண்டதெல்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அது ஒரு 24 மணி நேரத்தில் ஒரே ஒரு கால் மூலியமாக உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்குமே இவர்களோட சிறந்த முறையில் தீர்வு சொல்லப்படுது. மேலும் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நீங்களும் உங்கள் பிரச்சனைகளுக்கு 100% தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சா மறக்காமல் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நிறைய விதமான சிறப்பான தகவல் அவங்க சொல்லுவாங்க. ஸோ மறக்காமல் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த 15 நாட்களில் ஆதாயம் நிறைந்த நாட்களாகவே திகழப் போகுதுங்க. மேலும் பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படுங்க. அதே சமயத்தில் விரயங்களும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் சற்று அதிக அளவில் காணப்படுது. இதில் பெரும்பாலான சுப விரய செலவுகள் மட்டுமே உங்களுக்கு உண்டாகும். இதுவரை வாழ்க்கையில் இருந்து வந்த பதற்ற நிலைகள் மாறி தீர்க்கமான முடிவெடுக்கும் செயலாற்றுவீங்க. மேலும் வேலையை பொறுத்தவரையில் இந்த 15 நாட்களில் வேலை சுமை அதிகமாகவே இருக்கக்கூடும். யாரையும் நம்பி எந்த வேலையும் தராமல் இருப்பது வேலையில் பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள்ள உதவிகரமாக உங்களுக்கு இருக்கும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. எந்த வேலையாக இருந்தாலும் சரி அது நீங்களே உங்களுடைய வேலையை பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தொழிலை பொறுத்த வரையில் எதிர்பார்த்த அளவிற்கு லாபங்கள் கிடைப்பதால் நீங்கள் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக காணப்படுவீங்க. மறைமுக எதிரிகளால் ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். மேலும் இந்த 15 நாட்களில் சிறப்பு மிகுந்த நாட்களாகவே நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் ரிஷப ராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரக நிலையை பொறுத்தவரையில் பஞ்சமஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சனி, லாபஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய், அயன சைன போகஸ்தானத்தில் சூரியன், குரு, சுக்கிரன் என கிரக நிலைகள் உங்கள் ராசியில் அமைஞ்சிருக்கு. மேலும் கிரக மாற்றங்களானது 1/5/2024 அன்று குரு பகவான் அயன சைன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறியிருக்காரு. மேலும் 7/5/2024 அன்று புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சைன போகஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. மேலும் 13/5/2024 அன்று சூரிய பகவான் அயன சைன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறியிருக்காரு. மேலும் 20/5/2024 அன்று சுக்கிர பகவான் அயன சைன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறியிருக்காரு. மேலும் 24/5/2024 அன்று புதன் பகவான் அயன சைன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறியிருக்காரு. மேலும் 31/5/2024 அன்று செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சைனம் போகஸ்தானத்திற்கு மாற போகிறாரு. மேலும் பேச்சாற்றல் மூலமாக எப்படிப்பட்ட சிக்கலான காரியங்களையும் சுமூகமாக முடிக்கக்கூடிய திறமை உடைய ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 15 நாட்களில் பொருள் வரவு சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிக்கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு தான் இந்த 15 நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலும் உங்களுடைய நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்க அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பயணங்களால் வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்படக்கூடும். செய்தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு மன நிம்மதியும் அதிக நன்மையும் உண்டாக போகுதுங்க. மேலும் உங்களுடைய மேல் அதிகாரிகளின் ஆதரவை உத்தியோகக்காரர்கள் பெறுவார்கள். அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். வியாபார தொடர்பான பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகலாம். எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு தாமதமாக கிடைக்கும். மேலும் குடும்பத்தை பொறுத்தவரையில் இந்த 15 நாட்களில் குடும்பத்தில் சுபகாரியம் நல்லபடியாக நடக்கும். இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சிகள் உண்டாகும். மேலும் பிள்ளைகளால் நன்மைகள் ஏற்படும். அவர்களது திறமையை கண்டு நீங்கள் ரொம்பவே மன மகிழ்ச்சி கொள்வீர்கள்.
பெண்களாக இருக்கக்கூடிய ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த 15 நாட்களில் வீண் அலைச்சலோ செலவுகளோ ஏற்பட்டாலுமே சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் போகுது. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 15 நாட்களில் சிறப்பான காலகட்டமாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் தாமதமாகி வந்த வாய்ப்புகள் அனைத்துமே திரும்ப கிடைக்க போகுது. அரசியலில் இருப்பவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மந்தமாக காணப்படும். மேலும் மேலிடத்தை அனுசரித்து செல்வது நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வீண் அலைச்சலும் வேலைப்பளுமும் அதிக அளவில் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் இருந்து வந்த போட்டிகள் அனைத்துமே நீங்கும். எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். மனதில் தன்னம்பிக்கை உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை 2, 3, 4 பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 15 நாட்களில் எல்லாவற்றிலும் நன்மைகள் உண்டாகும். அடுத்தவர்களை அனுசரித்து போய் காரியங்களை வெற்றிகரமாக நீங்கள் செய்து முடிப்பீங்க. மேலும் எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். சிந்தித்து செயல்படுவது நன்மையை கொடுக்கும். பணவரவு அதிக அளவில் இருக்கும். மேலும் அடுத்தவர்கள் நலனுக்காக நீங்கள் பாடுபட வேண்டிய நிலைகள் உண்டாகும். மேலும் பெரியோர் உதவி கிடைக்கும். காரிய தடைகள் வரக்கூடும். மேலும் வழக்குகளில் சாதகமான போக்குகள் காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 15 நாட்களில் நண்பர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. மேலும் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டிய நிலைகள் வரும். பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களோடு வெட்டு கொடுத்து செல்வது அதைவிட ரொம்ப நல்லது. மேலும் வீண் அலைச்சல் உண்டாகலாம். குடும்பத்தில் இருப்பவர்களோடு அவ்வப்பொழுது வாக்குவாதங்கள் உண்டாக அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் மிருக சீரிஷம் 1 மற்றும் 2ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 15 நாட்களில் கணவன் மனைவி ஒருவரைக்கொருவர் அனுசரித்து செல்வது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பதில் உங்கள் மனதிற்கு திருப்தியும் மகிழ்ச்சியும் உண்டாக அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உறவினர்களோடு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லதுங்க. உறவுக்கு ஏற்ற செலவுகள் வரும். அது மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் பிரச்சனையை தீர பாடுபடுவீங்க. காரிய தடை மற்றும் தாமதங்கள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ராமாயணத்தில் இருக்கக்கூடிய சுந்தரகாண்டம் படித்து வர எல்லா கஷ்டங்களும் நீங்கும். எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் 26, 27, அதிர்ஷ்டமான தினங்கள் 18, 19, 20 அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் நீங்கள் இந்த 15 நாட்களில் மாற்றங்களை சந்திக்க தயாராக இருங்க. தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் அறிவுபூர்வமாக செயல்படலாம். இந்த 15 நாட்கள் உங்களுடைய நிதி நிலைமையில் முன்னேற்றம் இருக்கக்கூடும். அலுவலகத்தில் சக பணியாளர்களோடு நல்ல உறவு பராமரிப்பீர்கள். மேலும் உங்கள் கருத்துக்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். நண்பர்களோடு நல்ல நட்பு பாராட்டங்களும் கிடைக்கும். மேலும் உங்களுடைய குழந்தைகள் இந்த 15 நாட்களில் தங்கள் வாழ்வில் மாற்றங்களை காண முடியும். அவர்களின் நலன் கருதி சிறிது பணத்தை நீங்கள் செலவு செய்ய நேரிடும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. மேலும் உங்களுடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். எனவே உடல் நலனில் நீங்கள் அதிக அளவில் அக்கறை காட்டுவது நல்லது. ஆவணங்கள் சார்ந்த சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். இந்த 15 நாள் உங்களுடைய வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். மேலும் மகிழ்ச்சியும் வளமும் இந்த 15 நாட்களில் உங்களிடத்தில் அதிக அளவில் காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் ரிஷப ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 15 நாட்களில் அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது, அவங்க என்ன விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள் இருக்குது என்பதை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் உங்களுக்கு பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பெருமாளுக்கு போற்றி, பெருமாளுக்கு போற்றி, பெருமாளுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த பெருமாளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனசில் என்ன விஷயங்கள் எல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். நன்றி.